ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th மேக்ஸில் கல்வி டிவியில் கொடுத்த அசைன்மெண்ட் 1. கல்வி டிவி ஒப்படைவு 1. ஃபஸ்ட்டு 1 mark questions. First sum, the set P equal to x such that x belongs to z minus 1 less than x less than 1 is a singleton set, power set, null set, subset. Ganam P equal to x such that x belongs to z minus 1 less than x less than 1 என்பது ஓர் உறுப்பு கணம், அடுக்கு கணம், வெற்று கணம், உட்கணம். இப்போ ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட் வந்து சிங்கிள்டன் செட்டாக, பவர் செட்டாக, நல் செட்டாக, சப்செட்டான்னு கேட்டிருக்காங்க. P equal to x belonging to z. zங்கிறது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், முழுக்களின் கணம். எக்ஸ் எப்படி இருக்கும்னா -1 விட அதிகமாக இருக்கும், +1 விட குறைச்சலாக இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள நம்பர் 0. ஸோ P equal to 0. 0ங்கிறது ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம். அப்போ ஆன்சர் 1 சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம். Second question, if u equal to x such that x belongs to n and x less than 10, a equal to 1, 2, 3, 5, 8 and b equal to 2, 5, 6, 7, 9, then n of a union b whole dash is u equal to x such that x belongs to n மற்றும் x less than 10, a equal to 1, 2, 3, 5, 8 மற்றும் b equal to 2, 5, 6, 7, 9 எனில் n of a union b whole dash என்பது 1, 2, 4, 8. இப்போ u கொடுத்துருக்காங்க, a கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n of a union b whole dash. uங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள், x less than 10 வரைக்கும். அப்போ இயல் எண்கள்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும், 10 விட குறைச்சலானா 9 வரைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதுதான் u. ஏங்கிறது 1, 2, 3, 5, 8, பிங்கிறது 2, 5, 6, 7, 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a யூனியன் b கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் a யூனியன் b ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அந்த ஹோல் டேஷில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a யூனியன் b. a யூனியன் bனா ஏக்கும் பிக்கும் உள்ள யூனியன். 1, 2, 3, 5, 8 யூனியன் 2, 5, 6, 7, 9. 1, 2, 3, 5, 6, 7, 8, 9. இதில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எழுதணும். இதில் வராதது இதில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். ஸோ 1, 2, 3, 5, 8 எழுதிட்டோமா? இதில் இல்லாதது இதில் வேறு என்ன இருக்குது? 2 இதில் இருக்குது, 5 இதில் இருக்குது, மீதி இருக்கிறது 6, 7, 9. 6, 7, 9. இதுதான் a யூனியன் b. a யூனியன் b ஹோல் டேஷ்னா a யூனியன் பியை விட்டுட்டு மீதி இந்த யூனிவர்சல் செட் அனைத்து கணத்தில் மீதி என்ன இருக்குதோ அதுதான் a யூனியன் b ஹோல் டேஷ். யூங்கிறது யூனிவர்சல் செட் அனைத்து கணம், அதில் a யூனியன் பியை விட்டுடணும். விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் a யூனியன் b ஹோல் டேஷ். u அனைத்து கணம்ங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மைனஸ் டிஃப்ரென்ஸ். a யூனியன் பிங்கிறது 1, 2, 3, 5, 6, 7, 8, 9. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் இதில் விட்டுறணும். 1 விட்டுறணும், 2, 3, 5, 7, 8, 9. அப்போ மீதி இருக்கிறது 4. 5, 6, 7, 8, 9 அதெல்லாம் விட்டுறணும். மீதி இருக்கிறது 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்னே ஒன்று a யூனியன் b ஹோல் டேஷ்ங்கிறது 1 தான் இருக்குது. ஸோ n ஆஃப் a யூனியன் b ஹோல் டேஷ்ங்கிறது 1. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் தேர்ட் சம், which of the following is true? கீழ்காண்பவற்றில் எது சரி? a difference b equal to a intersection b, a difference b equal to b difference a union b whole dash equal to a dash union b dash, a intersection b whole dash equal to a dash union b dash. இந்த fourth option தான் கரெக்டு. டி மார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன், நிரப்பு விதிகள், டி மார்கன் விதிகள் நிரப்பு விதிக்கான டி மார்கன் விதிகளில் வரும். டி மார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷனில் வர ஃபார்முலா இது. a intersection b whole dash equal to a dash union b dash. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், which one of the following is an irrational number? பின் வருவனவற்றுள் எது விகிதமுறா எண்? ரூட் ஆஃப் 25, ரூட் 9/4, 7/11, பை. இதுக்கு ஆன்சர் பை. பைங்கிறது ஒரு irrational நம்பர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4. Next fifth sum, 0.000729 whole power minus 3/4 into 0.09 whole power minus 3/4 equal to dash. First option 10 cube by 3 cube, second option 10 power 5 by 3 power 5, third option 10 square by 3 square, fourth option 10 power 6 by 3 power 6. இப்போ கொடுத்துருக்குது 0.000729 whole power minus 3/4 into 0.09 whole power minus 3/4னு கொடுத்துருக்காங்க. பவரில் நெகட்டிவ் இருக்குது, அடுக்கில் மைனஸ் இருக்குது.
அப்போ என்ன பண்ணணும், அதை டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். ஸோ 1/0.000729 ஹோல் பவர் 3/4 இன்ட்டு இதையும் அதே மாதிரியே டினாமினேட்டரில் எழுதும் போது ப்ளஸ் ஆகிடும். 1/0.09 பவர் 3/4 பகுதியில் எழுதிக்கணும். ஈக்குவல் டு 1/1 2 3 4 5 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர்ஸ் இருக்கா, அதனால் 6 நம்பர்ஸ் உள்ள 6 ஜீரோஸ் உள்ள நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 729/1 போட்டு பக்கத்தில் 6 ஜீரோஸ் ஹோல் பவர் 3/4 இன்ட்டு 1 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, அப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறோம். 9/100 ஹோல் பவர் 3/4 ஈக்குவல் டு, இப்போ இதை வந்து டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்கா, ஸோ ரெசிப்ராக்கல் எழுதிக்கலாம். அப்போ இந்த நம்பர் மேலே போயிடும், டிவைடட் பை 729 ஹோல் பவர் 3/4 இன்ட்டு அதே மாதிரி இதுவும் 100 மேலே போயிடும், கீழே 9 ஹோல் பவர் 3/4. இது வந்து 10 பவர் 6 6 ஜீரோஸ் இருக்கிறனால 10 பவர் 6 பை 729ங்கிறது 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6 1 12 3 4s are 12 3 3s are 9 மறுபடியும் 3ஆல் 3 8s are 24 3 1s are 3 மறுபடியும் 3ஆல் 27 மறுபடியும் 3ஆல் 9 3ஆல் 3 அப்போ 3 6 டைம்ஸ் இருக்குது 3 பவர் 6. இது அதே மாதிரி 10 into 10 100 100 into 10,000 1000 into 10 10,000 10,000 into 10 1 lakh 1 lakh into 10 10 lakhs. அதுதான் எத்தனை 10 1 2 3 4 5 6 6 tens. ஸோ 10 பவர் 6 இது 3 பவர் 6 ஹோல் பவர் 3/4. 100ங்கிறத 10 ஸ்கொயர்னு எழுதலாம், 9ங்கிறத 3 ஸ்கொயர்னு எழுதலாம், ஹோல் பவர் 3/4. இப்போ இந்த 4ஆல் இப்போ இந்த பவரை வந்து பவர் காமனாக இருக்கா, அதனால் இது ரெண்டையும் உள்ளே கொண்டு போயிடலாம். பவரை ஆட் பண்ணிக்கணும். 6 + 2 10 பவர் 8. அதே மாதிரி இதுவும் 6 + 2 8 ஹோல் பவர் 3/4. இப்போ இந்த 4ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 4 2s are 8, இங்கேயும் 4 2s are 8. அப்போ 10 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் ஹோல் க்யூப். மறுபடியும் இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 பவர் 6 பை 3 பவர் 6. இதெல்லாம் எக்ஸ்பொனென்ஷியல் லாஸ். இந்த 3a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. அது மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் லாஸ் அடுக்கு விதிகள் அது. ஸோ ஆன்சர் வந்து 10 பவர் 6 பை 3 பவர் 6. அது எத்தனாவது ஆப்ஷன், 4th ஆப்ஷன் 10 பவர் 6 பை 3 பவர் 6. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 2 மதிப்பெண் வினாக்கள். இஃப் a ஈக்குவல் டு -3 -2 1 4 அண்ட் b ஈக்குவல் டு 0 1 2 4 ஃபைண்ட் a டிஃபரன்ஸ் b b டிஃபரன்ஸ் a. a ஈக்குவல் டு -3 -2 1 4 மற்றும் b ஈக்குவல் டு 0 1 2 4 எனில் a வித்தியாசம் b b வித்தியாசம் a-வை காண்க. a கொடுத்துருக்காங்க -3 -2 1 4, b கொடுத்துருக்காங்க 0 1 2 4. a வித்தியாசம் b a டிஃபரன்ஸ் bனா bயில் இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாம் ஏல என்ன இருக்கோ அதுதான். ஸோ ஏங்கிறத எழுதிக்கிறோம் -3 -2 1 4, பியில் இருக்கிறத எழுதிக்கிறோம் 0 1 2 4. இதில் இருக்கிறதெல்லாம் இதில் கேன்சல் பண்ணிடலாம். 0 இல்லை, 1 இருக்கா 1 போயிடும், 2 இல்லை 4 இருக்கா 4 போயிடும். அப்போ மீதி இருக்கிறது -3 -2. இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ, பி வித்தியாசம் ஏ. ஃபஸ்ட்டு பிஏ எழுதிக்கணும் 0 1 2 4 வித்தியாசம் டிஃப்ரென்ஸ். ஏ எழுதிக்கணும் -3 -2 1 4. இப்போ இதை விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். -3 இல்லை, -2 இல்லை, 1 4, மீதி இருக்கிறது 0 2. இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ, பி வித்தியாசம் ஏ. நெக்ஸ்ட் 7th சம், வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி யூசிங் வென் டயக்ராம்ஸ். வென் படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரிபார்க்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வென் டயக்ராம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போடலாம். பி யூனியன் சினா ஏ பிசி 3 வட்டம் வரைஞ்சிக்கிறோம். மேலே இருக்கிறது யூனிவர்சல் செட் அனைத்து கணம். இது ஏ, இது பி, இது சி. பி யூனியன் சினா பியும் சியும் சேர்த்து ஷேட் அடிச்சுக்கிறோம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு ஏனா என்னது, இந்த ஏ வட்டம் மட்டும் ஷேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது ஷேடாக இருக்குது, இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும். அது ரெண்டு மட்டும் தான் காமனாக ஷேடாக இருக்குது. ஸோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இது 1ன்னு போட்டுக்கலாம், இது 2, இது 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போடணும். ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏபிசி 3 வட்டம் போட்டுட்டு யூனிவர்சல் செட் போட்டாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட், ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க பார்ட் இதோ இது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்க பார்ட் இது. இது ரெண்டுத்துக்கும் யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து ஷேட் பண்ணணும். இதையும் ஷேட் பண்ணணும், இதையும் ஷேட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது ரெண்டையும் ஷேட் பண்ணியாச்சு. இது 4, இது 5 6. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டயக்ராம் 6, ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டயக்ராம் 6, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் டயக்ராம் 3. ரெண்டையும் பார்த்தா சேமாக இருக்குது. இது மட்டும் தான் ஷேடாக இருக்குது.
இதுலேயும் இது மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் 3 and 6 A intersection B union C equal to A intersection B union A intersection C is verified. 3 6 A வெட்டு B சேர்ப்பு C equal to A வெட்டு B சேர்ப்பு A வெட்டு C என நிரூபிக்கப்பட்டது. Next 8th sum, let A equal to B, D, E, G, H and B equal to A, E, C, H. Verify that N of A difference B equal to N of A minus N of A intersection B. A equal to B, D, E, G, H மற்றும் B equal to A, E, C, H எனில் N of A வித்தியாசம் B equal to N of A minus N of A intersection B என்பதை சரிபார்க்க. A கொடுத்திருக்காங்க B, D, E, G, H. B கொடுத்திருக்காங்க A, E, C, H. நம்ம என்ன பண்ணணும்? A டிஃப்ரென்ஸ் B, A வித்தியாசம் B கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B, A வெட்டு B கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A டிஃப்ரென்ஸ் B, ஏவை எழுதிக்கிறோம் B, D, E, G, H. டிஃப்ரென்ஸ் B எழுதிக்கிறோம் A, E, C, H. டிஃப்ரென்ஸ்னால் என்ன? இதில் இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ A இதில் இல்லை, ஈயை விட்டுறணும். C இதில் இல்லை, ஹெச்சை விட்டுறணும். மீதி இருக்கிறது B, D, G. அதுதான் A டிஃப்ரென்ஸ் B. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B வேணும். இந்த பக்கத்தில் இருக்கிறது A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கிறோம். ஏங்கிறது B, D, E, G, H. இன்டர்செக்ஷன் Bங்கிறது A, E, C, H. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயும் காமனாக Eயும் Hயும் இருக்குது. ஸோ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு EH. இப்போ N ஆஃப்னா ஆதி எண், அதில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ கார்டினல் நம்பர் அதுதான் Nன்னு போடுறது. N ஆஃப் A டிஃப்ரென்ஸ் Bங்கிறது டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 3. N ஆஃப் Aங்கிறது Aல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ N ஆஃப் A ஈக்குவல் டு 5. N ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bல 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2. கொடுத்துருக்கிறது N ஆஃப் A டிஃப்ரென்ஸ் B ஈக்குவல் டு N ஆஃப் A மைனஸ் N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. N ஆஃப் A டிஃப்ரென்ஸ் Bங்கிறது 3, N ஆஃப் Aங்கிறது 5, N ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bங்கிறது 2. 3 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2, 3 ஈக்குவல் டு 5 மைனஸ் 2ங்கிறது 3. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துட்டதுனால ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு நிரூபிக்கப்பட்டது. Next 9th sum, express the rational number 1 by 27 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 3. Hence write 59 by 27 in recurring decimal form. 1 by 3 இன் சுழல் தசம விரிவை பயன்படுத்தி 1 by 27 என்ற விகிதமுறு எண்ணின் சுழல் தன்மையுள்ள தசம விரிவை காண்க. இதை பயன்படுத்தி 59 by 27 இன் சுழல் தசம விரிவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரேஷனல் நம்பர் 1 by 27 இருக்குது. அதை வந்து ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம், ரெக்கரிங்னா ரிப்பீட்டட் நான் டெர்மினேட்டிங்காக வரும். அந்த டெசிமல் ஃபார்மில் இதை எழுதணும். அதே மாதிரி 1 by 3 யூஸ் பண்ணி எழுதணும். இதை யூஸ் பண்ணி 59 by 27 அதை எழுதணும். ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்காங்க, நான் டெர்மினேட்டிங் கொடுக்கல, ரெக்கரிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. சுழன்று வரது, ஆனால் இங்கே நான் டெர்மினேட்டிங்காக தான் வரும். 1 by 3, 1 by 3ங்கிறது எப்படி ஃபஸ்ட்டு 1 by 3 கண்டுபிடிச்சிக்கலாம். 1 by 3 அதை யூஸ் பண்ணி 1 by 27 கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி 59 by 27க்கு கண்டுபிடிக்கணும். 1 by 3, 1 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1ல் 3 போகாது. ஸோ 0 பாயிண்ட், ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9, ரிமைண்டர் 1, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9, ரிமைண்டர் 1, மறுபடியும் 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9, ரிமைண்டர் 1, 0 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ 1 by 3ங்கிறது இப்படி ரிப்பீட்டடாக வரும்போது மேலே கோடு போடுவோம். எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு மேலே கோடு போடணும். ஸோ 0.3 போட்டு மேலே ஒரு பார். இப்போ 1 by 27 இதை வச்சு 1 by 27 கண்டுபிடிக்கணும். 1 by 27 எப்படி எழுதலாம்? 1 by 9 into 1 by 3ன்னு எழுதலாம். 1 by 9 into 1 by 3க்கு பதிலாக 0.333 இந்த ஆன்சரை எழுதிக்கிறோம். இப்போ 0.333 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 0.0ல் போகாது. ஸோ 0 பாயிண்ட், அதுக்கப்புறம் 3லையும் 9 போகாது, 0. இந்த 3ஐ கீழே இறக்கிட்டு அடுத்தது இதில் போகாததுனால அடுத்த 3ஐ கீழே இறக்குறோம். 9 3s are 27, ரிமைண்டர் 6, மறுபடியும் அடுத்த 3ஐ கீழே இறக்குறோம். 9 7s are 63, அடுத்த 3ஐ கீழே இறக்குறோம். 3ல் போகாது, 0. அடுத்த 3 கீழே இறக்குறோம். 9 3s are 27, ரிமைண்டர் 6, அடுத்த 3 கீழே இறக்குறோம். 63, 9 7s are 63, 3. இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ 0.037 037 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 037 திரும்ப திரும்ப ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மேலே கோடு போடுறோம். 0.037க்கு மேலே கோடு போடுறோம். இப்போது 1 by 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 by 27 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி 59 by 27 கண்டுபிடிக்கணும். 59ஐ 27ஆல் டிவைட் பண்ணலாம். 27 2s are 54, ரிமைண்டர் 5. அப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கலப்பு பின்னத்தில் எப்படி எழுதலாம்னா 2 5 by 27 எழுதலாம். இதை வந்து 2 + 5 by 27 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2 + 5 by 27 5 into 1 by 27 எழுதலாம். 2 + 5 into 1 by 27ங்கிறது 0.037 மேலே ஒரு கோடு. ஈக்குவல் டு 2 + 5 into மேலே பார் போட்டால் என்ன அர்த்தம்? இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 0.037 037 037 எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ 5ஓட இதை மல்டிப்ளை பண்ணலாம். 0.037037 into 5 போட்டோம்னா 5 7s are 35, 5 3s are 15, 15 plus 3 18, remainder 1, 5 into 0 0, 0 plus 1 1, 5 7s are 35, 5 3s are 15 18, remainder 1, 5 into 0 0, 0 plus 1 1, மறுபடியும் 5 7s are 35, remainder 3, 5 3s are 15 18, இங்கே 1, 5 0 0, 0 plus 1 1, 5 7s are 35, 5 3s are 15 18 1. இது 0.185 185 185னு போய்கிட்டே இருக்கும். இந்த 185ன்னு திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால அதுக்கு மேலே கோடு 2 + 0.185 185 இதை ஆட் பண்ணோம்னா 2 ப்ளஸ்ஸையும் 0.185 ஆட் பண்ணோம்னா 2.185 185. இந்த 185 ரிப்பீட் ஆகிறதுனால அதுக்கு மேலே கோடு போடுறோம். therefore 59/27 = 2.185 போக மேலே ஒரு பார். இதை ஒரு ரெக்கரிங் டெசிமல் சுழல் தசம விரிவாக எழுதிட்டோம். Next, 10th sum. Express each of the following surds in its simplest form. Cube root of 108, cube root of 1024 whole power -2 and find its order, radicand and coefficient. கொடுக்கப்பட்ட முருடுகளை அதன் எளிய வடிவில் எழுதுக. மேலும் அவற்றின் வரிசை, மூல அடிமானம் மற்றும் கெழு ஆகியவற்றையும் கண்டறிக. ஃபர்ஸ்ட் சம் cube root of 108. இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். எளிய வடிவில் எழுதிட்டு அதோட ஆர்டர், ரேடிக்கண்ட், கோஎஃபிஷியன்ட், வரிசை, மூல அடிமானம், கெழு கண்டுபிடிக்கணும். cube root of 108 எப்படி எழுதலாம்? cube root of 108 27 4s are 108. ஸோ 27 into 4னு எழுதலாம். 27 எப்படி எழுதலாம்? 27ங்கிறது 3 9s are 27, 3 3s are 9. ஸோ 3 cube எழுதலாமா? into 4. இப்போ cube root of இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். cube root of 3 cube into cube root of 4. இது cube root of n of abனா nth root of abனா nth root of a into nth root of bன்னு இப்படி பிரித்து எழுதலாம் லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸில். அதே மாதிரி இங்கே வந்து இதை வந்து பிரித்து எழுதிக்கிறோம். cube root of 3 cube into cube root of 4னு எழுதிக்கிறோம். இந்த cube root ofங்கிறது என்னது அர்த்தம்? பவர் 1/3ன்னு அர்த்தம். இந்த cube rootை பவரில் அடுக்கில் 1/3ன்னு எழுதலாம். அப்போ 3 cube பவர் 1/3 into cube root of 4. இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். இல்லைன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். nth root of a whole power nங்கிறது nth root of a power nங்கிறது a. இந்த நம்பர் மட்டும் தான், பேஸ் மட்டும் தான் வரும். இல்லைன்னா இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை இப்படி ஃபார்முலா அப்படியும் எடுத்துக்கலாம். 3 into cube root of 4. இப்போ ஆர்டர் வந்து இதுக்கு இது உள்ள என்ன இருக்குதோ அதுதான் ஆர்டர். இந்த ரூட்லக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆர்டர், வரிசை. இது ரூட்டுக்குள்ளே இந்த ரூட் சிம்பிள் இருக்குல்ல, இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வி ஷேப்குள்ளே இருக்கிறது தான் ஆர்டர், வரிசை. இதுக்குள்ளே இருக்கிறது 3, அதுதான் ஆர்டர். ரேடிக்கண்ட்டுங்கிறது இது உள்ள என்ன இருக்குதோ அதான் ரேடிக்கண்ட். மூல அடிமானம்ங்கிறது 4. அடுத்தது கோஎஃபிஷியன்ட், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் கோஎஃபிஷியன்ட், கெழு. முன்னாடி இருக்கிறது 3. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். cube root of 1024 whole power -2. இந்த 1024 எப்படி எழுதலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே வரலாம். 2 5s are 10, 2 1s are 2, 2 2s are 4. மறுபடியும் 2 2s are 4, 1 2 5s are 10, 1 12, 2 6 are 12. 2 1s are 2, 2 2s are 4, 2 8s are 16. 2 6 are 12, 2 4s are 8. 2 3s are 6, 2 2s are 4. 2 1s are 2, 1 12, 2 6 are 12. 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. அப்போ இது 3ஐயும் சேர்த்தா 2 cube. மறுபடியும் இது 3ஐயும் சேர்த்துக்கிட்டா 2 cube. இது 3ஐயும் சேர்த்துக்கிட்டா 2 cube into 2. 2 cube into 2 cube into 2 cube into 2 whole power -2. இங்கே cube root இருக்குல்ல, அதனால cube எடுத்துக்கிறோம், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. into 2 whole power -2. இது எப்படி எழுதலாம்? cube root of 2 cube தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். into cube root of 2 cube into cube root of 2 cube into cube root of 2 whole power -2. இதை 2 cube whole power 1/3, 2 cube whole power இந்த இதில் இருக்கிறத 1/3 into 2 cube whole power 1/3 into cube root of 2 whole power -2. 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 into 2 into 2 into cube root of 2 whole power -2. 2 into 2 4, 4 into 2 8 into cube root of 2 whole power -2. இப்போ 8 power -2 into cube root of 2 power -2 தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். -2ன்னு பவரில் இருந்துச்சுன்னா அதை டினாமினேட்டரில் கொண்டு வரலாம். ஸோ 1/8 ஸ்கொயர் into 1 by cube root of 2 whole square. 1/8 ஸ்கொயருங்கிறது 8 into 8 64 into இதை 2 தடவை எழுதிக்கலாம். cube root of 2 into cube root of 2. 1/64 into cube root காமனாக வெளியில் எடுத்துட்டா 2 into 2 4 cube root of 4. இப்போ 1/64 into cube root of 1/4. 1க்கு எத்தனை தடவை ரூட் எடுத்தாலும் அதே 1 தான் வரும். ஸோ cube root of 1/4.
இப்போ ஆர்டருங்கிறது இந்த வி ஷேப்குள்ளே இருக்குது, ஆர்டர் வரிசைங்கிறது 3, ரேடிகண்ட்டுங்கிறது இது உள்ளே இருக்குது 1/4 மூல அடிமானம், கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது முன்னாடி இருக்குது கீழே 1/64. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பெண் வினாக்கள். 11th சம். If u equal to x such that x belongs to z, minus 2 less than or equal to x less than or equal to 10, a equal to x such that x is equal to 2p plus 1, p belonging to z, minus 1 less than or equal to p less than or equal to 4, b equal to x such that x is equal to 3q plus 1, q belonging to z, minus 1 less than or equal to q less than 4, verify De Morgan's laws for complementation. இந்த கணங்களுக்கு கண நிரப்பிக்கான டி மார்கன் விதிகளை சரிபார்க்க. வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல். u ஈக்குவல் டு, இப்போ u என்ன வரும், இசட்டில் இன்டீஜர்ஸ் முழுக்கல்ல இருக்குது, -2 விட அதிகமாக சமமாகவும் இருக்கணும், அதிகமாக இருக்கணும், 10க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், குறைச்சலாகவும் இருக்கலாம். அப்போ -2 -1 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அதான் u அனைத்து கணம். a ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா, p பிலாங்கிங் டு z, pங்கிறது z இன்டீஜர்ஸில் இருக்குது, pயோட வேல்யூஸ் வந்து -1லேருந்து 4 வரைக்கும், -1 -2 -1 0 1 2 3 4 அதை சப்ஸ்டியூட் பண்ணி aயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். b ஈக்குவல் டு x such that x ஈக்குவல் டு 3q plus 1, q பிலாங்கிங் டு z இன்டீஜர்ஸ் முழுக்கல், q வந்து -1 ஈக்குவல் அதை விட அதிகமாக less than 4, அப்போ -1 0 1 2 3 வரைக்கும். இப்போ இதை போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு p ஈக்குவல் டு -1 0 1 2 3 4, x ஈக்குவல் டு 2p plus 1, ஃபஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x ஈக்குவல் டு 2 இன்ட்டு pக்கு பதிலாக -1 plus 1, 2 இன்ட்டு -1 -2 plus 1 -2 plus 1 -1. அடுத்தது 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 plus 1 0 plus 1 1. அடுத்தது 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 plus 1 2 plus 1 3. அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 plus 1 4 plus 1 5. அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 plus 1 6 plus 1 7. அடுத்தது 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 plus 1 8 plus 1 9. ஸோ பிங்கிறது எதில் இருக்குது, இதில் இருக்குது. ஏயோட வேல்யூஸ் வந்து ஏயோட வேல்யூஸ் -1 1 3 5 7 9, -1 3 1 3 5 7 9. இப்போ பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். q வந்து -1 0 1 2 3, x ஈக்குவல் டு 3q plus 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், x ஈக்குவல் டு 3 இன்ட்டு -1 plus 1 -3 plus 1 -2. அடுத்தது 0, x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 plus 1 0 plus 1 1. அடுத்தது 1, x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 plus 1 3 plus 1 4. அடுத்தது 2, x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 plus 1 6 plus 1 7. அடுத்தது 3, x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 plus 1 9 plus 1 10. இப்போ பியோட வேல்யூஸ் -2 1 4 7 10. டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன், கன நிரப்பிக்கான டி மார்கன் விதிகள் என்னது, a யூனியன் b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷ், இது ஃபஸ்ட் விதி. செகண்ட் ரூல் வந்து a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் யூனியன் b டேஷ், இது ரெண்டுத்தையும் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a யூனியன் b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷை ப்ரூவ் பண்ணலாம். u அங்கேருந்து எடுத்து எழுதிக்கிறோம், a எழுதிக்கிறோம், b எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், LHS a யூனியன் b ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதில் a யூனியன் b கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது -1 1 3 5 7 9, யூனியன் பிங்கிறது -2 1 4 7 10. ரெண்டுத்துக்கும் யூனியன்னா ரெண்டுத்துலையும் இருக்கிறத எழுதணும், ரிப்பீட் ஆனதை விட்டுறணும். அப்போ -2 -1 1 3 4 5 7 9 10. a யூனியன் b ஹோல் டேஷ்ங்கிறது யூனிவர்சல் செட்டில் a யூனியன் பியில் இருக்கிறத விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் a யூனியன் b ஹோல் டேஷ், u டிஃபரன்ஸ் a யூனியன் b. a யூனியன் b விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்குது பார்க்கலாம். -2 இருக்குது, -1 இருக்குது, 0 இல்லை 0 எழுதிக்கணும், 1 இருக்குது, 2 இல்லை 2 எழுதிக்கணும், 3 4 5 6 இல்லை 6 எழுதிக்கணும், 7 8 இல்லை 8 எழுதிக்கணும், 9 10. ஸோ a யூனியன் b ஹோல் டேஷ்ங்கிறது 0 2 6 8, இதை 1ன்னு வச்சுக்கலாம். LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS a டேஷ் இன்டர்செக்ஷன் b டேஷ் கண்டுபிடிக்கணும். a டேஷ்ங்கிறது ஏல இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ, அனைத்து கணத்தில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அப்போ -2 எழுதணும், -1 இருக்குது, 0 எழுதணும், 1 இருக்குது, 2 எழுதணும், 3 இருக்குது, 4 எழுதணும், 5 இருக்குது, 6 எழுதணும், 7 இருக்குது, 8 எழுதணும், 9 இருக்குது, 10 எழுதணும். ஸோ -2 0 2 4 6 8 10. அடுத்தது b டேஷ். b டேஷ்ங்கிறது பியில் இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லா யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அதாவது
u மைனஸ் பி, அதுதான் பி டேஷ். -2 இருக்குது, -1 எழுதிக்கணும், 0 எழுதிக்கணும், 1 இருக்குது, 2 எழுதிக்கணும், 3 எழுதிக்கணும், 4 இருக்குது, 5 6 எழுதிக்கணும், 7 இருக்குது, 8 9 எழுதிக்கணும், 10 இருக்குது. ஸோ பிங்கிறது -1 0 2 3 5 6 8 9. இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எழுதணும். காமனாக இருக்கிறது 0 2 6 8, இதெல்லாம் காமனாக இருக்குது. இதை 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து LHS is equal to RHS, therefore A union B whole dash equal to A dash intersection B dash. இப்போ செகண்ட் லா ப்ரூவ் பண்ண போகிறோம். A intersection B whole dash equal to A dash union B dashனு ப்ரூவ் பண்ண போகிறோம். LHS வந்து A intersection B whole dash. ஃபஸ்ட்டு A intersection B கண்டுபிடிச்சிக்கலாம். ஏங்கிறது -1 1 3 5 7 9, இன்டர்செக்ஷன் பிங்கிறது -2 1 4 7 10. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் 1 7, இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா ஏ இன்டர்செக்ஷன் பியை விட்டுட்டு மீதி யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அது. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 1 7, 1ஐயும் 7ஐயும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதிக்கணும். 1 7 தவிர மீதி எல்லாத்தையும் எழுதிக்கணும்னா -2 -1 0 2 3 4 5 6 8 9 10 அவ்வளோத்தையும் எழுதிக்கிறோம். இது 3ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHS A dash union B dash. A dashங்கிறது ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து எழுதிக்கிறோம். B dashங்கிறதும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ A dash union B dash ரெண்டுத்துக்கும் யூனியன்னா இது எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ரிப்பீட் ஆனதை மட்டும் விட்டுறணும். இப்போ -2 -1 0 2 3 4 5 6 8 9 10, இது 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3யும் 4ம் பார்த்தா சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 3 and 4 3 4லிருந்து LHS is equal to RHS, therefore A intersection B whole dash equal to A dash union B dash. Therefore De Morgan laws for complementation is verified. நிரப்பு விதிகளுக்கான கன நிரப்பிக்கான டி மார்கன் விதிகள் நிரூபிக்கப்பட்டது. கன நிரப்பிக்கான டி மார்கன் விதிகள் நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 12th சம். ரேஷனலைஸ் அ டினாமினேட்டர் ஆஃப், பகுதியை விகிதப்படுத்துக. 7/√14, இன்னொன்று 5+√3/5 - √3. ரேஷனலைஸ் அ டினாமினேட்டர்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கோ, இப்போ ஒரே ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதே நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கி போடணும், மல்டிப்ளை பண்ணணும். இது மாதிரி ++ இருந்துச்சுன்னா இங்கே கீழே டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதே நம்பர் நடுவில் ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 7/√14 இருக்கா, இதை ரேஷனலைஸ் பண்ணணும்னா ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து இந்த விகிதப்படுத்தும் காரணி வந்து அதே √14 தான். 7/√14 இன்ட்டு அதே √14னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 7√14/√14ஐ மல்டிப்ளை பண்ணால் அது 14. ஸோ இங்கே 7 2s are 14, √14/2, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 5+√3/5 - √3. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 5+√3 அதோட காஞ்சிகேட் 5+√3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5+√3/5 - √3 இன்ட்டு 5+√3/5+√3. இது ரெண்டையும் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5+√3 ஹோல் ஸ்கொயர். இது A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்துடும். கீழே இருக்கிறது இது A - B இன்ட்டு A+B. அதுக்கு ஃபார்முலா A² - B². A² 5², B² √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 5+√3 ஹோல் ஸ்கொயருங்கிறது A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா A+B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A² + 2AB + B², இல்லைன்னா A² + B² + 2AB. 5+√3 ஹோல் ஸ்கொயர்னா 5² A², B² √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ABனா 2 × 5 × √3. கீழே டினாமினேட்டரில் 5² 25, √3 பண்ணால் 3. ஸோ 25 - 3. இப்போ நியூமரேட்டர் 5² 25, √3 3 + 2 × 5 10 √3 25 - 3 22. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 28 + 10 √3/22. 2வை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். 2ஆல் டிவைட் பண்ணால் 14, இதை டிவைட் பண்ணால் 5√3, வெளியில் 2 / 22. 2 11s are 22. அப்போ ஆன்சர் அதுக்கு 14 + 5√3/11.